ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னடா முன்னாலேயே ஒரு பாகைமானி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாகைமானி சம்மந்தப்பட்ட வீடியோ. நான் ரொம்ப நாளாகவே வீடியோ போடவே இல்லை. ஏன் போடலை அப்படின்னா, இப்போ யூடியூப்பை திறந்தாலே நிறைய ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நானுமே இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ நெசசரியாக ஏதாச்சும் எங்களை மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் அப்படின்னு இருந்தால் மட்டும் எங்களால் முடிஞ்சது செய்வோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்திருந்தேன். பட் என்ன நடந்துச்சுன்னா, திடீரென்று இந்த பாகைமானி சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது பிரச்சனைன்னு சொல்கிறத விட கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் என்னட்ட, அதாவது அவங்க கிரேட் 8 ஒரு லீடிங் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க திடீர்னு மிஸ் எனக்கு இந்த பாடமே புரியலை மிஸ்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இந்த பாடமா, என்ன பாடம் அப்படின்னு பார்த்தா, அது கோணங்கள். கோணங்கள் புரியலையா? அச்சச்சோ, ஏன் கோணங்கள் புரியலை? இல்லை மிஸ், எனக்கு இந்த பாகைமானியை வச்சு எப்படி வரைகிறதுன்னே தெரியலை. இது கிரேட் 7லேயே படிச்சிருக்கணுமேம்மா. அப்பயுமே எனக்கு தெளிவில்லை மிஸ், யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. கேட்டாலுமே பிறகு பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டாங்க மிஸ். ஸோ இப்போ இருக்க டீச்சர்கிட்ட போய் கேட்குறதுக்கும் முடியலை. அப்படி கேட்டாலும் அவங்க பிறகு அப்படி இப்படின்னு எனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுங்க மிஸ் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து ரொம்பவே நல்லபடியாக அந்த பாடத்தை அழகான முறையில், தெளிவான முறையில் கற்று இப்போ அவங்களுக்கு எத்தனை பாகை கொடுத்தாலும் அத்தனை பாகையாக அவங்களுக்கு வரையக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் இறைவனுக்கு நன்றி சொன்னவளா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இந்த இலங்கை முழுவதுமாக அல்லது வேர்ல்ட் வைட் கூட சொல்லலாம் இருக்கிறவங்க ஒரு பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினாக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லேர்ன் மேக்ஸ் வித் சுமி. இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. காரணம் நான் போடுற வீடியோஸ் அப்படி தான் கிடைக்கும், உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு பாகைமானியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கோணங்கள் வரையலாம் அப்படின்ற விடயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் கீழே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ எனக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லை, அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலியமாக நீங்கள் எந்த பாகையை தந்தாலும் இலகுவாக வரையக்கூடிய ஒருத்தராக இருப்பீங்க. நீங்கள் ஓலெவல் செய்கிற ஒருத்தராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதை பார்த்து நீங்கள் வரைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சரி, ஒரு பாகைமானி எப்படி யூஸ் பண்ணணுமென்ற ஒரு காமனான ஒரு விஷயத்துக்கும் சரி. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு பாகைமானியை பயன்படுத்தி ஒரு பாகையை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக 60 பாகையை நான் வரைஞ்சி காட்டுறேன். அதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? பாகைமானி, ஒரு அடிமட்டம் தேவைப்படும். சரியா? இப்போ ஒரு அடிமட்டத்தை பயன்படுத்தி முதல்ல ஒரு கோட்டை வரைவோம். முதல்ல ஒரு கோட்டை வரையணும். அதுக்கு நம்ம இப்படி வரைஞ்சாலும் ஓகே, அடிமட்டத்தை பயன்படுத்தி வரைஞ்சாலும் ஓகே. பிறகு இந்த கோட்டில் பாருங்க பிள்ளைகள், 2 முடிவிடங்கள் காணப்படுது. ஆமாவா இல்லையா? எஸ். இப்போ இந்த 2 முடிவிடத்தில் உங்களுக்கு எந்த முடிவிடம் பிடிச்சிருக்கோ அந்த முடிவிடத்தில் இந்த பாகைமானியினுடைய எந்த இருக்குது இந்த பகுதியை அந்த கோட்டினில் வைக்கணும். சரியா? கோட்டில் வச்சுக்கொள்ளுங்க.
அப்போ நான் எனக்கு இந்த முடிவிடம் பிடிச்சிருந்ததுனால நான் இந்த முடிவிடத்தில் கோட்டை வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் அடிமட்டம் யூஸ் பண்ணாதனால இந்த கோடு வந்து பூச்சியத்தில் பொருந்தில்லை. சரியா? அப்போ நீங்களும் சோம்பேறி மாதிரி ரூலரை பயன்படுத்தாமல் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரூலரை பயன்படுத்திக்கோங்க. அப்போ வந்து இலகுவாக உங்களுக்கு பூச்சியத்தின் மேலே இந்த கோடு வந்து பதிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ரூலரை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நான் ரூலர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இப்போ இந்த கோட்டை அழிச்சிட்டு பிறகு இந்த ரூலர் அப்படி வச்சு சரியா, அப்புறமா இதில் ரைட் கோடு போட்டாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு இந்த முடிவிடம் பிடிச்சிருந்தது பிள்ளைகள். இந்த முடிவிடத்தில் சரியாக கொண்டு வந்து இந்த பாகியமானியை வந்து ஒழுங்காக வைங்க. வச்சிங்கன்னா அது பூச்சியத்தில் பொருந்தும். கவனிங்க பிள்ளை, நான் சொன்னேன் தானே. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த 2 பூச்சியம் காணப்படுது. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், எந்த பூச்சியத்தில் இருந்துடா அளக்குறது. இப்போ இதில் இருந்தும் 3 பூச்சியம் 1 2 3, இதில் இருந்தும் 1 2 3. இப்போ நம்ம இதிலிருந்து வரைகிறது அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எந்த முடிவிடத்தை வச்சிங்க, இந்த முடிவிடத்தில் வச்சுருக்கிறீங்க. இப்போ இந்த கோடு எதில் இருக்குது, இந்த பூச்சியம், அதாவது உள்ளேருந்து போகிற இந்த பூச்சியம், இந்த பக்கமாக போகிற பூச்சியத்தில் தான் இருக்குது. சரியா? அப்போ நம்ம எங்கேருந்து வரைய போகிறோம்னா இந்த பூச்சியத்தில் இருந்து தான் 60 பாகையை கவுண்ட் பண்ணி வரைய போகிறோம். சரியா? இப்போ வரைவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம இந்த எஜ்ஜில் வச்சுட்டு இப்போ 175 பாகை வரைவோம். சரியா? ஓகே, இப்போ 75 பாகைக்கு இப்போ நான் சரியாக வச்சுட்டு இப்போ 75 பாகை வரையணும். சரியாக 75 பாகை, 70 75 பாகை சரியாக அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் வரையும் பொழுது ஒரு பென்சிலால் ஒரு புள்ளி வச்சுட்டு பிறகு இந்த பாகையமானியை ஓரமாக்கிட்டு பிறகு வரையணும். சரியா பிள்ளைகள்? ஓகே, இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் நடுவில் ஒரு தேவையில்லாமல் லைன் வந்துருச்சு, நம்ம அதை அடித்து விட்டுருவோம். ஓகேயா? இப்போ இது வந்து என்ன பிள்ளைகள், 75 பாகை. அதாவது இப்போ இது 75 பாகை. சரியா? இது வந்து 75 பாகை. அடுத்தது விரிகோணத்தை பார்ப்பேன். விரிகோணம் ஒரு 135 பாகையை பார்ப்பேன். இப்போ நான் வந்து இந்த 60 பாகையை இருக்கட்டும். பிறகு இப்போ நம்ம வந்து ஒரு 135 பாகையை பார்ப்பேன். 135 பாகை எப்படி வரையணும், நான் சொன்ன அதே மாதிரி முதல்ல ரூலரை வச்சுக்கோங்க. பிறகு ஒரு லைனை கீறிக்கோங்க. அப்புறமாக ரூலரை ஓரமாக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பகுதியில் வச்சு நான் இந்த பகுதியை எடுக்கிறேன். சரியா? உங்களுக்கு பிடிச்ச எந்த முடிவிடம் பிடிச்சிருக்கோ அந்த முடிவிடத்துக்குள்ளே வச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், 135க்கு போகலாம். 135 இங்கே இருந்து இப்படியே வரும். சரியா? இப்போ அதை வரைவேன். சரியாக இப்படி வச்சுட்டு நாங்கள் 135 நோக்கி போவோம். 130 30 31 32 33 34 35. ஓகே பிள்ளைகள், 35 ஒரு வச்சு வரைஞ்சாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம இந்த பாகைமணியை உரமாக்கிட்டு பிறகு 135 பாகை வரைஞ்சாச்சு. சரி பிள்ளைகள், இப்போ வந்து நாங்கள் ஒரு பின்வளை கோணம் வரைகிறதுக்கு 180 விட அதிகமாக இருக்கணும். அதாவது கோணத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ நாம் இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 200 பாகை பின்வளை கோணம். அப்போ அதில் இருந்து நம்ம 180 பாகையை 200 பாகை வரைய போகிறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முழு வட்டத்திலையும் 360 பாகை. அப்போ நம்ம 200 பாகை வரையணும்னா மிகுதி கோணம் எவ்வளவு, 360 இருந்து 200 பாகை கழிச்சால்
ஒன்றில் மூன்றில் 2 போனால் 1 160 பாகை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 200 பாகை வரைய சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் 160 பாகை வரைஞ்சோம்னா சரியாக கிடைக்கும். இப்போ நம்ம லைன் வரைஞ்சி பிறகு இந்த பாகைமானியை வச்சு எவ்வளோ பாகை வரைய போகிறோம் பிள்ளைகள்? 160 பாகையை நம்ம வரைய போகிறோம். எவ்வளவு பாகை பிள்ளைகள்? 160 பாகைக்கு வரையணும். ஓகே பிள்ளைகள், இப்போ 160 பாகை வரைஞ்சிங்க சரியா? அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இப்போ இது 160 பாகை. அப்போ இது எவ்வளவாக இருக்கும்? 200 பாகையாக இருக்கும். மொத்தமாக கூட்டினால் 360. அப்போ 160 பாகையை நம்ம வரையணும். ஆனால் நம்ம எதை குறித்து காட்டணும்? 200 பாகையை குறித்து காட்டினீங்கன்னால் பின்வளை கோணம் வரைஞ்சாச்சு. அப்போ நான் உங்களுக்கு ஒரு கூர்கோணம், ஒரு 2 கூர்கோணம், ஒரு விரிகோணம், ஒரு பின்வளை கோணம் வரைஞ்சி காட்டியிருக்கிறேன் பிள்ளைகள் சரியா? இப்போ இந்த 360ல் 200 ஏன் கழிக்கணும், அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலையா? புரியாதவங்க இருப்பீங்க, எனக்கு ஷுவராக தெரியும். இது ஒரு 50 பேர் பார்க்குறீங்கண்டா அதில் ஒரு பாதி பேருக்கு புரியலை. நான் முதல்ல வரைஞ்ச 60, 75, 135 புரிஞ்சிருக்கும். இதை ஏண்டா மிஸ் 160 வரைஞ்சா அப்படின்னு புரியாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு புள்ளியை சுற்றி இப்படி ஒரு வட்டமான இப்படி புள்ளியை சுற்றி இருக்கிற கோணம் 360 பாகை. இப்போ நம்ம இந்த பாகைமானியை அப்படி இப்படி எப்படியும் திருப்பாமல் எங்களுக்கு தெரிஞ்ச விதமாக வரையணும்னா 200 பாகை ஒரு பின்வளை கோணம். மொத்தமாக 360லேருந்து 200 ஏன் கழிக்கிறோம் என்றால் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள இந்த கோணம் எவ்வளவு? 360. ஒரு புள்ளியை சுற்றி இருக்கிற கோணம் பிள்ளைகள் 360. இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு வட்டமாக ஃபுல்லாக இருந்தால் அது 360 பாகை. இப்போ நம்மளுக்கு 200 பாகை வரைய சொல்கிறாங்க. நாங்கள் பாகைமானியை திருப்பி அங்கே திருப்பி இங்கே திருப்பி வரையணும். ஸோ அப்படி திருப்பி கொண்டு நிற்காமல் இப்போ நம்ம டிரெக்டாக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே வரையணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 360லேருந்து 200 பாகையை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 160 பாகை வரும். இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் 160 பாகையை வரைஞ்சிட்டு உள்ள 160 பாகையை குறிக்காமல் கேட்டிருக்க 200 பாகையை வெளிப்பக்கமாக வரைஞ்சி விட்டீங்கன்னா வர்றது பின்வளை கோணம். அதுதான் என்ன பிள்ளைகள்? 200 பாகையாக இருக்கும். இது ஏன் கழிச்சம்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டீங்க தானே பிள்ளைகள்? ஓகே, இந்த பாடம் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இனிமேல் கணிதத்தில் யாருமே ஒரு பாகைமானியை யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு இது எல்லாத்தையும் எல்லாரும் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகி எல்லாரும் தெளிவை அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.